குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெற்றிக்கான 10 பழக்கங்கள். இந்த பழக்கங்களை கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது, எப்போயுமே வெற்றி மட்டும்தான் நடக்கும். அது என்னென்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம்னா எப்போயுமே ஒரு சிலர் வந்து மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்களே ஒழிஞ்சு நம்மளோட உடம்பை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு தூங்க மாட்டாங்க, நம்மளோட ஹெல்த்தில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து உடல் ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எப்போயுமே ஒரு சிலர் எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் சோம்பேறியாகவே இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறதுக்கு அதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு எதுலேயுமே ஆர்வம் இல்லை, சோம்பேறியாகவே இருக்கேன், சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து திட்டுவாங்க. அவங்கள பார்த்து அப்படி திட்டக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அவங்க சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால அவங்கள திட்டுறதை விட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, அப்படின்னா சரி, நான் அதனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்போ உடம்புல பிரச்சனை இருக்குன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போயுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ எதுலேயுமே உங்களுக்கு ஆர்வம் வரவே மாட்டேங்குதா, சோம்பேறியாகவே இருக்கீங்களான்னு கவனிங்க. சரிங்களா? ஹெல்த்தியாக ஃபுட்டு எதுவும் எடுக்கிறீங்களா, இல்லை சும்மா ஏனோ தானே சாப்பிட்றீங்களான்னு அதை கவனிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரிங்களா? இதெல்லாம் கவனிச்சுட்டு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இல்லாட்டி கிளினிக் போய் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான், நம்ம உடல் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலையுமே ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? அதனால ஃபஸ்ட்டு வந்து உடல் ஆரோக்கியத்தை சரிங்களா அதை கவனிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளுக்காக நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? எப்போவுமே அடுத்தவங்களவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். சரிங்களா? நம்மளுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்மளை பார்த்துக்கணும். மேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அது ஒரு சிலர் எப்போவுமே பரபரப்பாகவே இருப்பாங்க, ஒரு சிலர் எப்போயுமே கவலையாகவே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கிறது தாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமல் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்போயுமே அடுத்தவங்களை பற்றி பார்க்குறது பேசுகிறதுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? டைம் கிடைச்சதாலும் அதை மொபைலுக்காகவே செலவு பண்ணுவோம். ஒரு சிலர் பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் கிடைக்கும், அந்த டயத்தில் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க நினைக்கவே மாட்டாங்க. டைம் கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்குல்ல, நம்ம கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்க்கலாம், வீடியோ ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலுக்காகவே செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்காக கிடைக்கிற டைமை கொஞ்சமாவது ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் சாதிச்ச எல்லாருமே அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்குவாங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி பண்ணனால தான் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சா நமக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரிங்க. 3வது விஷயம். சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி இருக்கோமோ அதைத்தான் நம்ம வந்து காட்டும் நம்ம வாழ்க்கையில். லைஃப் இஸ் எ மிரர், டோன்ட் ப்ளேம், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அதாவது வாழ்க்கைங்க வந்து கண்ணாடி மாதிரி. அதை வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை வந்து நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணுங்கிறது அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கணும். சரிங்களா? வாழ்க்கை கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால நம்ம நல்ல விஷயங்களை பண்ணோம்னா நல்லது தாங்க நடக்கும், கெட்ட விஷயங்களை பண்ணால் கெட்டது தான் நடக்கும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம மேலே இருக்கிற தப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறது ரொம்ப தப்புங்க. சரிங்களா? அடுத்தவங்களை எதுலேயுமே எதிர்பார்த்து எப்போயுமே வாழக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அப்போ தான் சாதிக்க தேவையான பல முயற்சிகளை எடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வருங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பெட்டர் எவ்ரிடே. அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இதை பண்ணுறோம், நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ணணும், நாளைக்கு
நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பெட்டராக பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அப்படியே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா. அதான தப்பை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம பெட்டராக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேற்று பண்ணினதை விட இன்னைக்கு சிறப்பாக பண்ணியிருக்கனா இல்லை இன்னமும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. நேற்று இருந்த பிரச்சனைகளை இன்றைக்கி சரி பண்ணிட்டனா இல்லை அந்த பிரச்சனை அப்படியே இருக்குதா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் சரிங்களா. நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா, இல்லை அந்த வேலையை அப்படியே தான் வச்சுருக்கணும் இல்லை அதை விட கம்மியாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் பெட்டராக பண்ணும்போது அந்த வருஷம் முடிவில் அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுங்க சரிங்களா. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சரிங்களா. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பெட்டராக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் எதையுமே நம்ம ஈஸியாக சாதிக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்மளோட தனிப்பட்ட வேலைகளை தவிர, அதாவது அன்னன்னைக்கு நடக்கிற வீட்டு வேலைகள், நம்மளோட வேலைகள் வீட்டு வேலைகளை தவிர அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு நாளுமே நம்மளோட வீட்டு வேலைகளை தவிர நமக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதாவது இந்த மீட்டிங் போகிறேன், மீட்டிங் இன்றைக்கி நல்லா முடிச்சோணும், இந்த வீட்டு வேலையை நம்ம இன்றைக்கி நல்லா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அந்த குறிக்கோளை அடைய நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்கிறது உண்மைங்க சரிங்களா. 6வது ரீடிங் ஸ்டார்ட் ஸ்டடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரீட் பண்ணோம்னா அதில் ஒன்றுமே நம்ம மைண்டில் இருக்கவே இருக்காது சரிங்களா. அதை ஸ்டடி பண்ணணும்னா அதில் இருக்க கருத்துக்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதாங்க இதில் சொல்கிறது சரிங்களா. நம்ம வாழ்க்கையை ரீட் பண்ணாமல், அதாவது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காமல் அதில் என்ன இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை புரிஞ்சு வாழ பழகிக்கணும் சரிங்களா. வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புக்கை நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் சரி. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு புக்கை நம்ம எடுத்து படிக்கிறோம் சரிங்களா. அதில் உள்ள கருத்துக்களை நம்ம புக்கு படித்தோம்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அந்த புக்கில் இருக்கிற கருத்துக்கள் நல்ல விஷயங்களை நோட்ஸாக எடுக்கணும் சரிங்களா. நோட்ஸை எடுத்துகிட்டு அந்த நோட்ஸ் எடுத்துருக்கோம்ல அதுபடி நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்து பண்ண பார்க்கணும் சரிங்களா. பண்ணியிருந்தோம்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. பண்ணாத விஷயங்களை நல்ல விஷயங்களாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு முயற்சி. புக்கை படிச்சிட்டோம், இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த புக்கில் இருந்து நம்ம இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. அப்படி பார்க்கறதுனால கெட்ட விஷயங்களாக இருந்தால் அதை ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக. நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, இவங்க இந்த விஷயத்த பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி நம்மக்கிட்ட நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், உனக்கு இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துருவேன், இந்த டைமுக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது யாருக்காவது ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும், பல இடையூறுகள் வந்தாலுமே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றி கொடுக்கணும் சரிங்களா. அந்த டைமுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் சரிங்களா. அதுதான் நம்பிக்கையை காப்பாற்றணும் சரிங்களா. அப்போ தான் நம்மளோட நம்பிக்கை நிலைச்சிருக்கும். அடுத்தடுத்த வேலையிலேயே நம்மளை நம்புவாங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோம், செஞ்சு இந்த டைமில் இதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவங்களுக்கு நம்ம மேலே எந்த ஒரு மரியாதையும் இருக்காது, ஒரு நம்பிக்கையே இருக்காது. அடுத்து ஏதாவது ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி, அதை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம நம்பி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த ஒரு சின்ன வேலையவே கொடுத்து அவங்க பண்ணி கொடுக்கல, இதை கொடுத்தோம்னா நம்ம வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே வராது. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு
ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக சொன்ன டயத்துக்கு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சளவு முடிக்க பார்க்கணும். நம்ம மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? அதனால நீங்கள் உங்களுக்கு பண்ணுற ப்ராமிஸை கூட கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். மார்னிங் வெள்ளை நான் எழுந்திரிச்சிருவேன், என்னோட ஹெல்த்தை வந்து நான் ஆரோக்கியமாக வச்சுக்குவேன், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும்னா அது மாதிரி பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு நாமே ப்ராமிஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை. இது வந்து மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸை விட நம்மளுக்கு நாமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்னா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். இன்றைக்கி நான் எந்திரிச்சிடுவேன், இன்றைக்கி இந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிடுவேன், என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ப்ராமிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேலை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸும் நம்மளால் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். நம்மள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு முன்னாடி நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துருப்போம். சரிங்களா? உடனே இப்போ ஒருத்தவங்க கோடீஸ்வரனாக இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்க கோடீஸ்வரனாக ஆகிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க, நிறைய இடையூறுகள், நிறைய கஷ்டங்களை பார்த்து அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உடனே நம்ம கோடீஸ்வரனாக ஆகியிருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் எப்படி சாதித்தவங்க யாராக இருந்தாலும் சாதனையாளர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் வந்திருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் கல்லை செதுக்குனாதான் அது சிற்பமாக ஆகும், உடனே அதை சிற்பமாக கொண்டு வந்து வைக்க முடியாது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுபோல் நமக்கு பிரச்சனைகள் வந்தால் தான் நம்மளோட திறமைகளும் வெளியில் நம்ம கொண்டு வர முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பிரச்சனைகள் வருதுங்கிறதுனால அந்த பிரச்சனைகளை விட்டு நம்ம ஒதுங்க நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? முயற்சி பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதை சால்வ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்க? திங்க் இன் லாங் டேர்ம். இப்போ ஒரு குறிக்கோள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நினச்ச உடனே நம்ம ஒரு பெரிய மாடி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா முடியாதுல்ல. அதுக்கான விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக நம்ம பண்ணாதான் அதுக்கும் நேரங்காலம் எடுக்கும். 6 மாதம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம். அதாவது நம்ம எல்லா பொருள் வச்சுருந்தோம்னா 6 மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இல்லை நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, இல்லை பொருள்கள் வாங்க முடியல அப்படின்னா அப்போ கொஞ்சம் நாள் தள்ளி போய்கிட்டு தானே இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட குறிக்கோள் வந்து அடையிறதுக்கு நிறைவேறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரைக்கும் நம்மளோட முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரம் முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிகளை கைவிடக்கூடாது. எப்பயுமே நம்மளோட குறிக்கோள் நிறைவேற வரைக்கும் நம்மளோட முயற்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிக்கு இன்றைக்கே வெற்றி கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா அது நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. சரிங்களா? அந்த தப்பை யாருமே எப்பயுமே பண்ணக்கூடாது. பெரிய இடத்துல இருக்கிற எல்லாருமே நினச்ச உடனே பெரிய பதவிக்கு வந்திருக்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. சரிங்களா? பல முயற்சிகள் பல வருஷங்கள் எடுத்து தான் வாழ்க்கையில் நினைச்சதை அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதனால் எதையுமே ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இப்போ குறிக்கோளுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது உன் வாழ்க்கை வந்து உன் கையில் தான். நீ உன்னோட வாழ்க்கையை உனக்காக வாழணும். சரிங்களா? நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவர்களுக்காக எப்பயுமே வாழக்கூடாது. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழகிக்கங்க. சரிங்களா? மற்றவங்களுக்காக நான் இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளுக்காக வாழணும். மற்றவர்கள் சொல்வதை வந்து கேட்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் வெற்றி உங்களுக்காக மட்டும்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம், இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கருத்துள்ள வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.